ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அலகு 3 10ஆம் வகுப்பு அறிவியல் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். உயிரியல் பகுதியிலேருந்து பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம தாவரங்களின் கடத்து முறைகளை பற்றி பார்க்கலாம். டெஃபினிஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரவல்னால் என்ன? ஆற்றல் சாரா கடத்தல்னு சொல்கிறோம். அது ஏன்னு சொல்கிறோன்னா, திட திரவ வாயு பொருட்கள் செறிவு அதிகமுள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைவான பகுதிக்கு எவ்வித ஆற்றலின் உதவியின்றி கடத்தப்படும் நிகழ்ச்சி தான் பரவல் எனப்படுகிறது. ஆற்றல் சாரா கடத்தல் வந்து எந்த விதமான ஆற்றலும் எனது தேவையில்லை. அதனால் ஆற்றல் சாரா கடத்தல் வந்து பரவல். நெக்ஸ்ட்டு உந்திகள். கடத்து புரதங்கள் ஆற்றலை பயன்படுத்தி செல் சவ்வின் வழியே மூலக்கூறுகளை கடத்துகின்றன. எனவே கடத்து புரதங்கள் வந்து உந்திகள் எனப்படுகின்றன. கடத்து புரதங்கள் தான் உந்திகள்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆற்றலை பயன்படுத்தி செல் சவ்வின் வழியே வந்து மூலக்கூறுகளை கடத்துகின்றன. அதனால் கடத்து புரதங்கள் உந்திகள் எனப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு சவ்வுடு பரவல் ஆஸ்மாசிஸ். ஒரு அரை கடத்து சவ்வின் வழியாக கரைப்பான் அல்லது நீர் மூலக்கூறுகள் செறிவு அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைவான பகுதிக்கு கடத்தப்படும் நிகழ்வு தான் சவ்வுடு பரவல் எனப்படும். ஒரு அரை கடத்து சவ்வின் வழியாக கரைப்பான் அல்லது நீர் மூலக்கூறு வந்து செறிவு அதிகமுள்ள இடத்துலேருந்து செறிவு குறைவான பகுதிக்கு கடத்தப்படும் நிகழ்வு தான் சவ்வுடு பரவல். இதற்கு வந்து ஆஸ்மாசிஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா சிதைவு. உயிர்ம சுருக்கம்னா என்றால் என்னென்னா, ஒரு தாவர செல்லை கைப்ரிடானிக் கரைசலில் வைக்கும்போது செல்லிலிருந்து நீர் வெளியேறுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்கிவிடும். இந்நிகழ்வு பிளாஸ்மா சிதைவு எனப்படுகிறது. நெக்ஸ்ட்டு உள்ளிருத்தல். உயிரற்ற தாவர பொருட்களை நீரில் வைக்கும்போது அவை நீரினை உறிஞ்சி உப்பிவிடும். இந்நிகழ்வு தான் உள்ளிருத்தல் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு வந்து உலர் திராட்சை வந்து நீரை உறிஞ்சி உப்பி விடுதல். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வரும். சயின்ஸ் வந்து இது ஒரு ரீகால். நம்ம படித்ததை வந்து திரும்ப வந்து என்ன செய்யறோம், நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு தான்.